தொகுதி வலம் வரிசையில் இன்று கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி இடம்பெறுகிறது. இத்தொகுதிக்கே உரிய சிறப்பம்சங்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் உன்னத மக்கள் நல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் போன்றவை குறித்த பல்வேறு விவரங்களை இப்போது பார்க்கலாம். பழங்கால வரலாற்றில் கொங்கு நாடு, சேரநாடு என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் நவீன காலத்தில் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. தருமபுரிக்குள் குடியிருந்த கிருஷ்ணகிரியை நிர்வாக நலன்களுக்காக கடந்த 2004ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரித்து புதிய கிருஷ்ணகிரி மாவட்டமாக அறிவித்தார். மாம்பழ ஊர் என சேலம் பெற்ற பெயரை தத்தெடுத்துக் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டமும் மாங்கனிகளின் ஊராகவே காட்சியளிக்கிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான மூதறிஞர் ராஜாஜியை தேசத்திற்கு அர்ப்பணித்த பூமி கிருஷ்ணகிரி மாவட்டம். தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா என்ற 3 மாநில எல்லையின் செல்ல பிள்ளையாய் இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயம்தான் கிருஷ்ணகிரிக்கும் முதுகெலும்பாக விளங்குகிறது. மா, புளி, தென்னை உற்பத்தியில் கிருஷ்ணகிரி சிறப்பிடம் வகிக்கிறது. மாவட்டம் முழுவதும் 1 லட்சம் ஹெக்டேரில் மா சாகுபடி மண்ணின் உரத்தை வரமாக பெற்று வளர்ந்து செழித்தோங்கி திகழ்கிறது. கெலவரப்பள்ளி மற்றும் கேஆர்பி அணைகள் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பின் பயிர் பாசனத்திற்கு உயிர் பாசனமாய் விளங்குகிறது. லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் தளி மற்றும் தொழில் நகரான ஓசூரில் பல்லாயிரம் ஏக்கரில் கொய் மலர்கள் பயிரிடப்பட்டு புக்ககம் புகும் புதுமண பெண்ணாய் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. அஞ்சட்டி, தளி, வேப்பனஹள்ளி, தேன்கனிக்கோட்டை ஆகிய மலை கிராமங்களுக்கு இயற்கையின் சீதனமாய் இணைந்துள்ள வனப்பகுதிகள் தாயை தழுவி நிற்கும் சேயைப் போல அமைந்திருக்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி கிருஷ்ணகிரி, ஹொசூர், தளி, வேப்பனஹள்ளி, ஊத்தங்கரை, பர்கூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 13,52,573 ஆகும். ஆண்கள் 6,91,163 பேரும், பெண்கள் 6,61,297 பேரும், திருநங்கைகள் 113 பேரும் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முத்தான நலத்திட்டங்கள் மற்ற மாவட்டங்களைப் போலவே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் எங்கும் பரவி வியாபித்திருக்கிறது. 1,76,733 பயனாளிகளுக்கு 84,67,00,000 ரூபாய் மதிப்பிலான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. 6,280 பயனாளிகளுக்கு 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான திருமண நிதியுதவி, தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 5,051 பயனாளிகளுக்கு 29,45,43,602 ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன. 13,674 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. கல்வியின் முக்கியத்துவம் அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இம்மாவட்டத்தில் ஓசூர் மற்றும் ஊத்தங்கரை பகுதியில் புதிய அரசு கல்லூரிகளை தொடங்கி செயல்படுத்தியுள்ளார். கடந்த 1885ஆம் ஆண்டு ஜோலார்பேட்டையிலிருந்து ஓசூருக்கு கிருஷ்ணகிரி வழியாக 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு 1905ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி வரை ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவு பெற்றது. ஓசூர் வரை ரயில் பாதை அமைக்கப்படாமல் பணிகள் தடைபட்டன. 1936ஆம் ஆண்டு வரை கிருஷ்ணகிரி வரை ரயில் சேவை இயக்கப்பட்டு பின்பு அதுவும் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து அன்று முதல் இன்று வரை தேர்ந்தெடுக்கப்படும் காங்கிரஸ் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைக்கு புத்துயிரூட்ட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதிக்கான அஇஅதிமுக வேட்பாளராக திரு கே. அசோக்குமார் களமிறக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தன்னலமற்ற தொண்டுள்ளம், தொலைநோக்கு சிந்தனை, ஏழை எளியோர் வாழ்வில் ஏற்றம் பெற செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்கள் மாங்கனி ஊரான கிருஷ்ணகிரியில் அஇஅதிமுகவுக்கு வெற்றி கனியை தரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஜெயா செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி ரவியுடன் லாரன்ஸ் விஜயன்.